வணக்கம். இன்னைக்கு ஜூன் 17, 2025க்கான இந்திய சந்தை நிலவரத்தை நாம கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த ஏற்ற இறக்கங்கள் முதலீட்டாளர்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம். முதல்ல ஓவரால் மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3வது நாளா இன்னைக்கு மார்க்கெட் சரிவு தான். சென்செக்ஸ் ஒரு 213 புள்ளி கீழே வந்து 81,583ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50யும் சுமார் 93 புள்ளி இறங்கி 24,883ல நிற்குது. இந்த தொடர் சரிவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முக்கிய காரணம் இந்த இஸ்ரேல் ஈரான் பதற்றம் அதிகரிச்சிருக்கிறது தான். இது குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்குது. அதோட இல்லாம கச்சா எண்ணெய் விலை ஏறுறதுனால பணவீக்கம் பத்தின கவலையும் அதிகமாகுது. இந்தியா மாதிரி எண்ணெய் நிறைய இறக்குமதி பண்ற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய சவால் இல்லையா? முதலீட்டாளரா நீங்க இந்த மாதிரி உலக நிகழ்வுகளை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா இது உங்க போர்ட்ஃபோலியோவை நேரடியா பாதிக்கலாம். சரி, இது பொதுவான நிலவரம். ஆனா எல்லா துறைகளும் இதே மாதிரி தான் சரிஞ்சுதா, இல்ல சிலது வித்தியாசமா செயல்பட்டுச்சா? ஆமா, அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. தகவல் தொழில்நுட்பத்துறை, அதாவது ஐடி துறை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 0.72% உயர்ந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி நிச்சயமற்ற நேரத்துல ஐடி துறைய ஒரு பாதுகாப்பான புகலிடமா பாக்குறாங்க. டிஃபென்சிவ் பையிங்னு சொல்லுவோம். அதாவது சந்தை சரியும் போது பெரிய இழப்பை தவிர்க்க இங்க முதலீடு செய்றாங்க. ஆனா இதுலயும் ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த ஏற்றம் பெரும்பாலும் டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள தான் அதிகமா தெரிஞ்சது. சின்ன நடுத்தர ஐடி கம்பெனிகள் அந்த அளவுக்கு ஏறல. சோ முதலீட்டாளர்கள் கொஞ்சம் பெரிய ஸ்டேபிளான கம்பெனிகளே தேடுறாங்கன்னு தெரியுது. ஓ அப்படியா? அப்போ ரொம்ப மோசமா செயல்பட்ட துறை எது? எது அதிகமா அடி வாங்குச்சு? அது ஃபார்மா துறை, மருந்து துறை. நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் சுமார் 1.89% சரிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம், அமெரிக்கா இந்திய மருந்து பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கலான்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இதனால நம்ம மருந்து நிறுவனங்களோட வருமானம் பாதிக்கப்படுமோன்னு ஒரு பயம் முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்கு. அதனால இந்த துறையில முதலீடு செஞ்சிருந்தா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. அப்போ குறிப்பிட்ட பங்குகளை பத்தி பேசுவோமே. நீங்க சொன்ன மாதிரி ஐடில டெக் மஹிந்திரா நல்லா ஏறி இருக்கு இல்லையா? ஒரு 1.33%. இன்ஃபோசிஸும் 1% ஏறி இருக்கு. ஆமா, கரெக்ட். இது ஐடி மேல, குறிப்பா இந்த பெரிய நிறுவனங்கள் மேல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பார்வையை மறுபடியும் காட்டுது. சந்தை கொஞ்சம் ஆட்டம் காணும்போது இது நடக்கிறது சகஜம்தான். ஆனா மறுபக்கம் பாருங்க, சன்ஃபார்மா 2%க்கு மேல சரிஞ்சிருக்கு. இது நீங்க சொன்ன அந்த அமெரிக்க வரி பயம் மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் இருக்கா? பெரும்பாலும் அதுதான் முக்கிய காரணம். அமெரிக்கா சன் ஃபார்மாவுக்கு ஒரு மிக முக்கியமான சந்தை. அதனால அந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது அது நேரடியா பங்கு விலையில பிரதிபலிக்குது. இது இயல்புதான். ஆனா இங்க பாருங்க, ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் இந்த பங்கு மட்டும் 12%க்கு மேல ஏறி இருக்கு. சந்தை இவ்வளவு இறங்கும்போது இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்லையா? இதுக்கு என்ன ஸ்பெஷல் காரணம்? ஆமா, இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒரு ஏற்றம். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையில இருக்காங்க. இப்போ இந்தியால 5G வேகமா வருது, டிஜிட்டல் இந்தியா திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு துறைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு முதலீட்டாளர்கள் பலமா நம்புறாங்க. அதனால தான் பொதுவா சந்தை சரிஞ்சாலும் இந்த மாதிரி எதிர்கால வளர்ச்சி வாய்ப்பு இருக்கிற பங்குகள் முதலீட்டாளர்களை ஈர்க்குது. இது ஒரு growth ஸ்டோரி மேல இருக்கிற நம்பிக்கை. ஆஹா, மொத்தத்துல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சுருக்கமா சொல்லணும்னா, உலக அரசியல் பதட்டங்களால பொதுவா சந்தை சரிஞ்சிருக்கு. ஐடி துறை, அதுவும் பெரிய நிறுவனங்கள் மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிருக்கு. ஃபார்மா துறை அமெரிக்க வரி பயத்தால கீழே போயிருக்கு. அதே நேரம் ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் மாதிரி சில வளர்ச்சி பங்குகள் நல்ல செயல்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் உங்க முதலீட்டு முடிவுகளுக்கு நிச்சயமா உதவும் நம்புறோம். ஆமாம், இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஏற்ற இறக்கங்கள் எப்படி குளோபல் நிகழ்வுகளும் நம்ம உள்நாட்டு துறை சார்ந்த காரணிகளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து சந்தையை இயக்குதுன்னு காட்டுது. இதுல இருந்து ஒரு கேள்வி எழுமுது பாருங்க. உலக பொருளாதாரமும் இப்படி நிலையில்லாம இருக்கும்போது இந்திய சந்தை எந்த அளவுக்கு உள்நாட்டு காரணிகளை மட்டுமே வச்சு தாக்கு பிடிக்கும்? இத நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.